அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் அவர்கள் நடித்த வணங்காமுடி அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கோங்க. அதாவது இந்த படத்தில் நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக நடித்தது யார் அப்படின்னாங்க, நடிகை திலகம் சாவித்திரி அவங்க. அதாவது அமரதீபம் அப்படிங்கிற வெற்றி படத்துக்கு பிறகு சாவித்திரி அவர்கள் வந்து இணைந்து நடித்த படம் இந்த வணங்காமுடிங்கிற திரைப்படம். இந்த படம் மக்களை பெற்ற மகாராசிக்கு அடுத்தது வந்த படம். மிகவும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். இது 1957ஆம் ஆண்டு வெளிவந்த படம். இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னா, புள்ளையா அப்படின்னு கூடிய ஒரு தெலுங்கு பட இயக்குனர். அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு ராஜா கதை. ரொம்ப அருமையான படங்க. வசனங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கும். தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். அதே போல் இந்த படத்தில் வேறு யார் நடிக்கிறாங்க அப்படின்னா, எம்என் நம்பியார் அவர்கள் வந்து வில்லனாக நடிக்கிறாங்க. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தந்தையாக நடிக்கிறது நாகையா. நடிகர் திலகத்துக்கு அம்மா நடிக்கிறது எப்பயும் போல் கண்ணாம்பா அவர்கள் வந்து அம்மாவை நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ராஜசுலோச்சனா அவர்கள் ரொம்ப ஒரு சிறந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான நடிப்பு இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்துடைய கதை சுருக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அதாவதுங்க, இந்த படத்தில் நடிகர் திலகம் அவர்கள் வந்து ஒரு சிற்பியாக இருப்பார். அவர் அந்த நாட்டுடைய இளவரசி யார் அப்படின்னா சாவித்திரி. சாவித்திரி அவர்கள் வந்து ஒரு முறை வந்து நடிகர் திலகத்தை சந்திப்பாங்க. அவர் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு சிலையை வடிச்சிட்டு இருக்கும் பொழுது பார்க்குறாங்க. பார்த்துட்டு நடிகர் திலகத்து மேலே உங்களுக்கு ஒரு காதல் வருது. ஆனால் நடிகர் திலகத்துக்கு அவங்க இளவரசி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த காதலை மறுக்கிறாரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னாங்க, அவங்க ராஜா, இந்த எம்கே ராதா அவர்கள் தான் இந்த படத்தில் வந்து சாவித்திரி அவர்களுக்கு தந்தையாக நடிக்கிறாங்க. நடிகர் திலகத்தை அரண்மனைக்கு கூப்பிட்டு அவருக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுத்து அங்கேயும் சிற்பம் செய்கிற வேலை கொடுத்துருப்பாங்க. நம்பியார் அவர்களுக்கு சாவித்திரிக்கும் நடிகர் திலகத்துக்கு காதல் தெரிஞ்சிடும். அவர் வந்து இதை தடுத்து நிறுத்தணும், அந்த நாட்டுக்கு தாராஜா ஆகணும் அப்படின்னு கூடிய ஒரு எண்ணம். ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க நம்பியார். நாகையா அவர்கள் வந்து இந்த அந்த அரண்மனையில் மெய்காப்பாளராக இருப்பார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னாங்க, சாவித்திரி அவங்க அப்பா மகாராஜாவுக்கு இந்த சாவித்திரி அவங்க காதல் தெரிஞ்சு நடிகர் திலகத்தை நாடு கடத்திடுவாங்க. அப்போ நடிகர் திலகம் நாடு, அதாவது சமம் இல்லாமல் ஒருத்தர் எப்படி நான் வந்து ராஜா ஆக்கணும் முடியாது அப்படின்னு மக்கள் நீதிமன்றத்தில் கேட்டவுடனே மக்கள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அவரை வந்து நாடு கடத்திடுவாங்க. நாடு கடத்தின பிறகு அங்கே என்ன ஆகும்னா, வேறு ஒரு நாட்டில் அந்த ராஜா வாரிசுலாம் இறந்துடுறாரு. அப்போ ஒரு யானை வந்து யார் கழுத்தில் மாலை போடுதோ அவங்கள ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறது அந்த முறை. அப்போ அந்த யானை என்ன செய்யுதுன்னா, நடிகர் திலகத்துக்கு மாலையை போட்டுன்னு அவர் அந்த நாட்டு ராஜா ஆயிடுறாரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னாங்க, நடிகர் திலகம் ஒரு படையை திரட்டி ராஜாவுக்கு எதிராக வந்து போருக்கு தயாராக இருக்காருன்னு ஒரு வதந்தி கிளம்பி, நாகையா அவர்கள்கிட்டயே நீ வந்து மகனை வந்து கண்டுபிடிச்சி கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகையாவும் வந்து கடமை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நடிகர் திலகத்தை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஒரு தண்டனை, நடிகர் திலகத்துக்கு மரண தண்டனை அப்படின்லாம் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுனாங்க, சாவித்திரி போலவே இன்னொருத்தங்க இருப்பாங்க. அதாவது சாவித்திரி அவங்க 2 டபுள் ஆக்டர் நடிச்சிருப்பாங்க. நம்பியார் அவர்கள் அவங்களை கூட்டிகிட்டு வந்து ராணி மாரி நடிக்க வைப்பாங்க. அப்போ உண்மையிலையுமே உண்மையான சாவித்திரி அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. நம்பியார் வந்து ராஜாவையே வந்து கொலை செய்ய தீர்மானம் பண்ணும் பொழுது, அப்போ நடிகர் திலகம் வந்து மன்னருடைய உயிரை காப்பாற்றுறாரு. கடைசியில் வந்து நடிகர் திலகத்துக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் முடியுது. இப்படி ஒரு ரொம்ப அருமையான கதைங்க. இந்த படத்தில் இங்கே வந்து அந்த அந்த அரச சபையில் அது நடக்கக்கூடிய வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்ணாம்பா வாசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். நாகை அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் தங்கவேலு, சரோஜா அவங்க காமெடி இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் இந்த படத்தில் ஒரு சிறப்பான தகவல் என்ன அப்படின்னாங்க, முதல்ல 80 அடி உயரத்தில் நடிகர் திலகத்துக்கு கட் அவுட் வச்சாங்க இந்த படத்துக்கு. மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய சித்ரா திரையரங்கத்துடைய வாசலில் 80 அடி கட் அவுட். அந்த கட் அவுட்டை பார்க்கறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு முதல்ல இவ்வளவு பெரிய கட் அவுட் வைக்கப்பட்டது நடிகர் திலகத்துடைய இந்த வணங்காமுடி படம் என்பது ஒரு சிறப்பு செய்தி.
என்று கூறி இந்த நிகழ்ச்சியின் தலைவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.